தமிழக அரசு தந்த மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு 9,000 ரூபாய் வந்துருச்சா அப்படிங்கறதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். எனக்கு அந்த 9,000 ரூபாய் வந்துருச்சு. யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும், யார் யாருக்கெல்லாம் இன்னும் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 5,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் வந்து பணம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. 5,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை வந்து கேஸ் போட்டு நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சிகள் அப்படிங்கறதுனால இப்பவே அந்த தொகையை சேர்த்தி கொடுத்துட்றாங்க. அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்கு உண்டான தொகை 3,000 ரூபாவும் அதோட ஒரு 2,000 ரூபாய் கோடை விடுமுறைக்கான பணம் அப்படின்னு சொல்லிட்டு 2,000 ரூபாய் சேர்த்தி போட்டிருக்காங்க. அப்ப மொத்தமா 5,000 ரூபாய் வந்து இப்ப எல்லாருக்குமே வந்திருக்கும். நான் முந்தானியத்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கும் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து மகளிர் உரிமை தொகை போன மாசம் வாங்குனீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாசம் வந்திருக்கும். அதாவது போன மாசம் ஏன் அப்படி சொல்றேன்னா, சிலருக்கு ஆரம்பத்துல இருந்து வரும், சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது தடவை அப்பீல் பண்ணிருப்பாங்க, அப்ப இருந்து வந்து மகளிர் உரிமை தொகை வந்திருக்கும். அதனால நம்ம சொன்னோம் இதுவரை இப்ப கடைசியா வாங்குறவங்க எல்லாத்துக்குமே இப்ப வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது 1,50 கோடி பேர், இந்த 1,50 கோடி பேருக்கு 5,000 ரூபாய் வந்திருக்கும். சொலையா 5,000 ரூபாய் ஒரே அட்டம்ப்ட்லயே போட்டிருக்காங்க. இந்த 5,000 ரூபாயும் நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அதோட ஒரு 2,000 ரூபாய் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டமா போட்டிருக்காங்க. 2வது இது யாருக்கெல்லாம் வரலைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க வந்து இன்னுமே காசு வாங்கவே ஆரம்பிக்கல, நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன் ஆனா எனக்கு இன்னும் காசே வரல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருந்திருக்கும். அதனால காசே வாங்கல அப்படிங்கிறவங்க வந்து அதுல என்ன அந்த ஃபார்ம்ல நீங்க வந்து தவறு பண்ணீங்க, அந்த ப்ரொசீஜர்ல என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கறத சரி பார்க்கும். அதே சமயத்துல இதை பத்தி ஒரு வதந்தி வருது, இன்னைக்கு எங்களுடைய காது படவே வந்துச்சு. அதாவது இந்த 5,000 ரூபாய் எடுத்துருங்க, இல்லாட்டினா கவர்மெண்ட் திரும்ப எடுத்துருவாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வதந்தியை நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க. 5,000 ரூபாய் எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்ப பேங்க்ல இருந்து நம்மளுடைய காசை எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ சார்ஜ்ன்னு சொல்லிட்டு பொதுவாவே பிடிப்பாங்க. அது இந்த காசுன்னு இல்லை, எந்த காசு இருந்தாலும் வருஷத்துக்கு இவ்வளவு சார்ஜ்ங்கிறது பிடிப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் வந்து எடுக்கணும்ல, அதுக்காக வந்து எடுப்பாங்க. அது இல்லாம மினிமம் பேலன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. மினிமம் பேலன்ஸ்னா ஒவ்வொரு இதுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு காசு இருக்கும். ஒரு சில அக்கௌண்ட் வந்து 3,000 ரூபாய் கீழே வச்சிருக்க கூடாது, குறைஞ்சது 3,000 ரூபாய் போட்டு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம 3,000 ரூபாவது வச்சு மெயின்டைன் பண்ணணும். நான் இப்ப 3,000 ரூபாய் போட்டு வச்சு மெயின்டைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு வருஷம் ஆனணும் வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ராசஸிங் ஃபீஸ் இருப்பாங்க. இப்ப ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 200 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த 3,000 ரூபாயில இருந்து 200 ரூபாய் எடுத்துட்டா என்ன ஆயிரும், எனக்கு அது வந்து 3,000 ரூபாய் கீழே போயிடும். இப்ப 3,000 ரூபாய் கீழே போனா என்ன ஆகும், நமக்கு ஃபைன் போடுவாங்க. அப்பதான் என்ன ஆயிருதுன்னா ஃபைனு அது இதுன்னு போய் நமக்கு 0 ஆயிருது பேலன்ஸ். அதனால எப்போதுமே காசு வந்து எவ்வளவு பேலன்ஸோ மினிமம் பேலன்ஸோ அதை விட கொஞ்சம் ஒரு 500 ரூபாய் எச்சா போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ராசஸிங் ஃபீஸும் அதுக்கப்புறம் மினிமம் பேலன்ஸ் கீழே போனா ஒரு ஃபைனும் வந்து போடுவாங்க. அதனாலதான் காசு போகுமோ தவிர கவர்மெண்ட் திரும்ப எடுக்க மாட்டாங்க. இந்த வதந்திகளை நம்ப வேணாம்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்து போட்டு எடுத்ததே கிடையாது. பொதுவாவே எப்பவுமே ஆட்சியில அப்படிதான். அது ஒண்ணு. அப்ப 5,000 ரூபாய் இப்படி வருது. அது இல்லாம 4,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா முந்தின மாசம் என்ன பண்ணாங்க, நமக்கு பொங்கலுக்கு 3,000 ரூபாவும் அது போக மகளிர் உரிமை தொகை 1,000 ரூபாவும் ரெண்டும் சேர்த்து கொடுத்தாங்க. எப்பவுமே ரெண்டும் சேர்த்து கொடுக்க மாட்டாங்க, இந்த தடவை ரெண்டும் சேர்த்து ஒரே மாசத்துலயே கொடுத்தாங்க. அப்ப எவ்வளவு வந்துச்சு, 4,000 ரூபாய் வந்துச்சு. அப்ப அந்த 4,000 ரூபாவும் இந்த 5,000 ரூபாவும் சேர்த்து 9,000 ரூபாவை அடுத்தடுத்து 2 மாசத்துல போட்டிருக்காங்க. ஜனவரியில போட்டு பிப்ரவரியில போட்டிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாச கேப்லயே வந்து, அதாவது அடுத்தடுத்த மாசத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 பிளஸ் 5,000 9,000 வந்திருக்கணும். உங்களுக்கு வந்திருந்தா நீங்க வந்து கரெக்டா வந்து மகளிர் உரிமை தொகையில வந்து லிங்க் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு எப்பயுமே வருது இப்ப வரலைன்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு ஒரே டைம்லயே வராட்டினாலும் ஒரு 2-3 நாள் கேப்ல கூட என்ன பண்ணுவாங்க அவங்க போடுவாங்க. அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு 2-3 நாட்களுக்குள்ள நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா இது வர ஆரம்பிச்சு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. இப்ப நீங்க செக் பண்ணா கூட உங்களுடைய போன்ல இருந்து பேலன்ஸ்க்கு வந்து ரிங் வந்து விட்டுட்டு கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ்ல வந்து காட்டுவாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, போன மாசம் 4,000 இந்த மாசம் 5,000 9,000 வந்துச்சா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வராதவங்க அதுக்கான தவறு எந்த இடத்துல நடந்திருக்குது அப்படிங்கறத நீங்க தான் வந்து சரி பண்ணிக்கணும். சிலருக்கு பேங்க்லயே பிரச்சனையா இருக்கும், சிலருக்கு மெசேஜ் வராம இருக்கும், சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். மொத்தத்துல வந்து 2 மாசத்துல 9,000 ரூபாய் வந்திருக்குது அப்படிங்கிறது கவர்மெண்ட் தரப்புல இருந்து பலரும் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,50 கோடி பேத்துக்கு மேல வந்திருக்கு.